ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் தப்புவித்த தேவன் மிகவும் வல்லமை நிறைந்த தேவனாய் கூட இருக்கின்றார். அவர் உன் வாழ்க்கையிலும் நாங்கள் செல்கின்ற கரடு முரடான பாதைகள், வியாதிகள், வியாகுலங்கள், பில்லி சூன கட்டுக்களின் அனைத்திலும் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. அன்று தானியேலை சிங்க கபியிலே போட்ட பொழுது ராஜா தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி அறிக்கையிட்டான். ஆம், தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை மூடி அந்த தேவன் எங்களையும் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி எங்களை காக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கின்றார். சங்கீதம் 27 அதிகாரம் 1 வசனம் இவ்வண்ணம் கூறுகின்றது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆம், நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் நம்மை கைவிடாமல் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்பா, உங்களை நன்றியோடு கூட துதித்து உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார், கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சங்கீதம் 27 அதிகாரம் 2 வசனம் இவ்வண்ணம் கூறுகின்றது. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆம், நமக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம் என்று சொன்ன அந்த தகப்பனை நாங்கள் துதிப்போமா? ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் நம் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
தகப்பனே, எங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் நீங்கள் இருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களை துதித்து உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற ஒப்பற்ற நாமத்தினாலே மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.